பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசங்கள். இரத்தினங்களை எடுக்க விரும்பினால் முதலில் மூழ்கி இரத்தினங்களை எடு, பிறகு மற்ற வேலைகளில் ஈடுபடு. ஆனால் யாரும் மூழ்க விரும்புவதில்லை. ஆன்மீக வாழ்வில் சாதனை தவம் கிடையாது, விவேக வைராக்கியம் கிடையாது. இரண்டொரு வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறார்கள், உடனே லெக்சர் செய்ய தொடங்கிவிடுகிறார்கள். மக்களுக்கு போதிப்பது கடினம். பகவானது தரிசனம் கிடைத்த பிறகு அவரிடமிருந்து யாராவது ஆணை பெற்றால் பிறகு மக்களுக்கு போதிக்கலாம். சைத்தன்ய தேவர் கூறினார், தம்பி நித்யானந்தா, கவனமாக கேள். உலகியல் மனிதர்களுக்கு எந்த கதையும் கிடையாது என்றார். இறைவனிடம் தூய பக்தி இல்லாவிட்டால் கதை இல்லை. இறைவனின் தரிசனத்தை பெற்ற பிறகு யாராவது உலக வாழ்க்கையில் ஈடுபட்டால் எந்த பயமும் இல்லை. அவ்வப்போது தனிமையில் வாழ்ந்து சாதனைகள் செய்து தூய பக்தியை பெற வேண்டும். அப்படிப்பட்டவர் உலக வாழ்க்கையில் இருந்தாலும் எந்த பயமும் இல்லை. சைத்தன்ய தேவருக்கு இல்லற பக்தர்கள் இருந்தார்கள். பேருக்குத்தான் அவர்கள் இல்லறத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் மனம் முழுவதும் இறைவனிடம் இருந்தது. எடுத்த எடுப்பிலேயே மனம் அருவத்தில் நிலை பெறாது. ஆரம்பத்தில் உருவ முறைதான் நல்லது. அப்படியானால் இந்த மண் சிலைகளை, கல் சிலைகளை எல்லாம் தியானிக்க வேண்டுமா? இவைகளை மண் சிலைகளாக நினைக்காதே. இவை உணர்வு வடிவங்கள். பக்தனின் பக்தியினால் சிலைகள் உயிர் உணர்வு பெற்று பேசும். யாருக்கு இறைவனிடம் ஆழ்ந்த பக்தி இருக்குமோ அவனுக்கு அரசர், தேயவர், மனைவி என்ற எல்லோரும் அனுகூலமாக அமைந்து விடுவார்கள். ஒருவனுக்கு மனப்பூர்வமான பக்தி இருக்குமானால் காலப்போக்கில் அவனுடைய மனைவியும் இறை நெறியில் செல்வது சாத்தியமாகிவிடும். அவன் நல்லவனாக இருந்தால் இறைவனது அருளால் மனைவியும் நல்லவளாக ஆகிவிடக்கூடும்.